இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்றை பகிர்ந்து கொள்ளக்கா இந்த வீடியோ. நான் இன்றைக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது, கொழும்புலேருந்து நான் இருக்கிற இடத்துக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது, இந்த ட்ரெயினில் இருக்க அந்த ஃபேன் இருக்குது தானே, இந்த பழைய ட்ரெயின்களில் வந்து அந்த ஃபேன் வந்து உடைஞ்சு அப்படி இப்படி தான் இருக்குது. சிலது வந்து போட்டோடனே பெரிய சத்தத்தோடு தான் சுற்றும். அப்படி அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு வந்து அந்த இருக்கிற ஃபேன் வந்து திடீர்னு வேகமாக சுத்த வலிக்குது. அந்த வழமையை விட அதிவேகமாக சுத்த வலிக்குது சத்தத்தோட. அதோட எல்லா ஆட்கள் வந்து எல்லாம் பயந்துட்டாங்க. திடீர்னு அந்த அந்த ஃபேன்ல உள்ள அந்த தூசி வந்து 5, 6 பேருக்கு மேல தெறிச்சு, அது நான் நினைக்கிறேன் அதில ஒரு 30 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல 30 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஃபேன் உடைஞ்ச ஃபேன் தான் அது. திடீர்னு சுத்த வலிக்கிட எல்லாம் பயந்து எல்லாம் ஒதுங்கி போய் அங்கால நின்றவங்க. அந்த பழைய கோச்சு வந்து அந்த மஞ்சள் கலர் கோச்சு, அந்த ஸ்லோவா ஓடும் அந்த கோச்சு, ட்ரம்புகொன, பொல்காவல அந்த அங்கால பக்கம் போற கோச்சு. திடீர்னு சுத்த வலிக்கிட எல்லாரும் வந்து பயந்து எழும்பி அங்கால போயிட்டாங்க. அங்கால போய் எல்லாம் ஒதுங்கி போய் நிக்கிறாங்க. ஒரு 30, 40 பேர் இருப்பாங்க. அப்படியே ஒதுங்கி போய் நிக்கிறாங்க. பட்டன் உடைஞ்சு போயிருந்து, நிப்பாட்டுறதுக்கு வழி இல்ல. அதோட எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. நான் அந்த கம்ப்யூட்டர் அதிலோட அப்படியே ஏறி நின்றேன். பார்த்தா நானும் இருந்தேன் அந்த கோச்சில. அதோட பார்க்க யாருமே ஒண்ணும் செய்ற அளவுக்கு இல்ல. நான் என்ன செஞ்சேன், சப்பாத்த கழட்டி போட்டு டக்குன்னு ஏறி அந்த பவர் கேபிள் இருக்கு, கரண்ட் போற பவர் கேபிள் அத புடிச்சு இழுத்து விட்டோனே ட்ரெயின் அந்த இது வந்து நின்டுட்டு. ஃபேன் வந்து நின்டுட்டு. அது ஒண்ணு அதோட ப ப ஆட்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சீட்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த இடத்துல நின்றதால வந்து நான் வந்து தைரியமா இறங்கி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன். இல்லங்க நான் செஞ்சுட்டேன். அது சோழலாம் ஆயிட்டு. இப்ப எல்லாரும் இப்ப கொழும்புலயா இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. ஒரு ஒரு இக்கட்டு ஒன்று நடக்குது. ஒரு அசௌகரியம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் பார்த்தா அது வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்காங்க. சுத்தி வேற நின்று பார்த்தா வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்காங்க. எல்லாம் ம யாருக்குமே விஷயத்த சால்வ் பண்றதுக்கோ, விஷயத்துக்கோ எந்த தைரியமும் இல்ல. அப்படியே கட்டு க க வேடிக்கை பார்த்துட்டு நிக்காங்க கைய கட்டி. நான் இறங்கி அத செஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு நான் நின்டேன் அதுல. இப்ப நான் கொழும்புல சரி, எங்க சரி, இப் இப்படியான ச வ சமுதாயம் தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு நான் கண்டுகொண்ட அ மெ சமுதாயம் எந்த மாரி இதுல இருக்குன்ட்டு. இந்த விஷயத்த தான் இன்றைக்கு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்தேன். இதுல வந்து யாராவது கமெண்ட் சொல்ல விரும்புனீங்கன்னா, கமெண்ட் சொல்லுங்க. அ பாசிட்டிவோ, நெகட்டிவோ பிரச்சனை இல்ல. அதே நேரத்தில என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக் பண்ணி வைங்க. மேலதிகமான எதுவும் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நடந்துன்னு சொன்னா, புதிய வீடியோக்கள் எதுவும் சொன்னா, நான் வந்து என்னோட சேனல்ல பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும். எதிர்காலத்தில வந்து இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு புதிய புதிய வீடியோக்கள் வந்து இதில வந்து காணக்கூடியமா இருக்கும். நன்றி.